வியாபாரம் பேசி வெளியில் போனதுனால இந்த கட்சிக்கு ஒரு துளி அளவு கூட கட்சியில் சலசலப்பு இருக்காது. ஏன்னா போயிருக்கிற 12 பேர்னா இந்த 12 ஓட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இதில் வேறு எந்த கருத்தும் இல்லை. தொண்டன் கருத்து, நிர்வாகிகள் கருத்துங்கிறத எல்லாமே கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றி தான் இந்த இயக்கம் நடக்கும். இந்த கேப்டன் அவர்கள் தொண்டர்களுடைய கருத்து கேட்கும்போது தொண்டனுடைய வாழ்வுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் ஒழிய சுயநல விரும்பிகளுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கலை. இவர்கள் போனதுனால கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி போய் சொல்கிறாங்க கட்சிக்கு வளர்ச்சிக்கு நாங்களும் பாடுபட்டுருக்கோம். கேப்டன் மேலே விருப்பப்பட்டு தான் நான் வந்தேன், இவர் வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி தொண்டனும், அத்தனை லட்சம் தொண்டனும் கேப்டனை விரும்பி தான் வந்திருக்கிறோம். அதே போல் அவங்க போய் லெட்டர் கொடுத்தாங்க, கடிதம் கொடுத்தான்னு சொல்கிறதெல்லாம் எதுவுமே பொய். இவங்களா அதாவது திமுக கிட்ட வியாபாரம் பேசி படிச்சிருச்சு, அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்கு வச்சுனா கேப்டனுக்கு கடிதம் கொடுத்தாங்கிறாங்க. ஏன் கடிதம் தினம் கேப்டன் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லி கேட்கலன்னா என்னுடைய கருத்து கேப்டன் கேட்கலாங்கிறதுக்கு வச்சுனா என்னுடைய கேட்கலாங்கிறது வச்சு நான் கட்சியை விட்டு வெளியே போனால் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க. கட்சி தலைமை அதெல்லாம் கேட்கணுமா? அதாவது கட்சியினுடைய நலன் கருதின்னு சொன்னால் கண்டிப்பாக கேப்டன் கேட்பார், கேட்காதெல்லாம் இருக்க மாட்டார். ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாதான் இந்த இயக்கத்தை வழி நடத்தி சொல்கிறேன்னு அப்படி தான் கொண்டு போகிறாரு. இது முழுக்க திமுகவினால அவங்களுக்கு என்னென்னா ஆட்சி அமைக்கணும், இன்னும் நல்லா அடிக்கணும். அதுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர்கள் போல சுயநல போயிருக்காங்க பாருங்கள், சுயநல விரும்பிகளை இழுத்து முதல்ல அதிமுக பண்ணிச்சு, இப்போ திமுக பண்ணுறாங்க. முதல்ல வந்து 2 மாவட்ட செயலாளர்கள் வெளியில் வந்தாங்க, இதே கருத்தை சொன்னாங்க. திருப்பி வந்து 10 மாவட்ட செயலாளர்கள், இவர்களெல்லாம் சாதாரண ஒரு தொண்டர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. முக்கியமான மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க கேப்டன் விஜயகாந்த் வந்து வலதுகரமாக செயல்பட்ட சந்திரகுமார். இப்படி இந்த நிலையில் தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய கருத்தை கேட்டு முடிவு செய்வதாக அறிவித்து தனித்து போட்டி என்று ஒரு அறிவித்து திருப்பி இந்த முடிவு எடுத்ததுனால தான் இந்த ஒரு போர்க்குடி வைத்திருக்கும். அவருக்கு ஒரு நியாயமான காரணங்கள் இருக்க தானே செய்கிறது. நியாயமான அதாவது ஒன்று மாவட்ட செயலாளர்னு சொல்கிறீங்க பாரு, அது வந்து கேப்டன் தான் மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு முன்னால் இப்போ என்ன மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் யாருக்கும் தெரியாது, மோகன்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கும் தெரியாது, மோகன்ராஜ் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யாருக்கும் தெரியாது. கேப்டன் என்னை முன்னிலைப்படுத்தினா தான் எனக்கு இந்த பதவியும் புகழும். அதனால் நான் சொல்கிறதுனாலேயே என்னுடைய கருத்து நல்லதாக இருந்தால் எடுத்துக்குவார். அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போதே பலமுறை சொல்லியிருக்கார், பலமுறை பேட்டியில் சொல்லியிருக்கார், அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும், ஒரு ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தான் இதை கேட்டார ஒழிய இவங்க மாவட்ட செயலாளர் போனேன்னா என்ன மாவட்ட செயலாளர் நான் போனேன், நான் தான் போகணும், என் பின்னாடி எவனும் வரமாட்டான், தேமுக தொண்டன் எவனும் வரமாட்டான். அதான் அவங்க சொன்னதுனாலே மாவட்ட செயலாளர் போனார். மாவட்ட செயலாளர் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, போகிறதுக்கு முன்னால் மாவட்ட செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க. தலைவர் கொடுத்த பதவி வச்சுக்கிட்டு 10 எம்எல்ஏ போட்டான், 4 எம்எல்ஏ போட்டான், 8 நிர்வாகி போட்டான். அதெல்லாம் வந்து கேப்டன் கொடுத்த பதவி. அவர் எங்களுக்கு பதவி கொடுத்த அடகு பார்த்தார். அதுக்கு விசுவாசமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு யாரோ கூப்பிட்றாங்க, நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டு ஏன் டைம் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாத்தையும் கேட்டுதான் பண்ணிருக்காரு. கேட்டதுல இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி தனித்து நிக்கணும்னு சொல்றதுனால தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. மாநாட்டை இந்த நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டை நீங்கள் பத்திரிகை எல்லாரும் அநேகம் பத்திரிகைகள் நீங்கள் லைவ் அடிச்சிங்க. தலைவர் கேட்குறாரு, நான் கிங்காக இருக்கணுமா கிங் மேக்கராக இருக்கணுமான்னு. கிங்குன்னு சொல்கிறாங்க, தொண்டர்கள் சொல்கிறாங்க. அப்போவும் கேப்டன் சொல்கிறாரு, திரும்பி பாருங்கள் பத்திரிகைக்காரங்களே, தயவுசெய்து திரும்பி பாருங்கள், என் தொண்டர்கள் அத்தனை பேரும் என்ன கிங்காக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்குறாரு. இப்போ அந்த கூட்டணி வந்து எங்கள் தலைவரை கிங்காகத்தான் அறிவித்திருக்கிறது. அந்த 4 பேரும் வந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வந்து நாங்க கிங் மேக்கரா இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனவே தொண்டர்கள் எதை நினைத்தார்களோ, தமிழக மக்கள் எதை விரும்பினார்களோ, இந்த 2 ஆட்சியை மிரட்டி விட்டு ஒரு மாற்று வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த மாற்றத்தை நோக்கி தலைவர் எடுத்து வைத்திருக்கிற இந்த முயற்சி பெரும் வெற்றி பெறும். அதற்கு தேமுதிகவின் உண்மையான தொண்டர்கள் கேப்டனோடு இருப்பார்கள். அதிகபட்சமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொள்கை பரப்பு செயலாளக்கூடிய சந்திரகுமார் நிறைய விஷயங்களும் முன் வந்து அவர் பேசிட்டு இருந்தார். முக்கியமான ஒரு நிர்வாகியா இருந்து பல வழக்குகளையும் சந்திச்சு எல்லாவற்றிலும் துணையா இருந்த ஒருத்தரே வந்து வெளியில போகும்போது அந்த முடிவை தனிப்பட்டு எடுத்தவர் அவர் சார் முன் வந்து செஞ்சாருங்கிறதை செய்ய வச்சது கேப்டன் தானே. முன் வந்து செய்ய வச்சது கேப்டன். இப்ப எனக்கு எதிர்கட்சி துணை தலைவர் என்ன போட்டதுனால சட்டமன்றத்தில் இப்படி செயலாற்றுன்னு சொல்றாரு. உடனே இது நான் செயலாற்றுறது அர்த்தமா? இது எல்லாம் என்னுடைய தலைவனுடைய வழிகாட்டுதல் படி
அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுருக்கிறான். கட்சி நலன் கருதி தான் அவர் சொல்கிறாரு, தமிழக மக்கள் நலன் கருதி தான் அவர் சொல்கிறாரு ஒழிய நான் தனிப்பட்ட பொருள் சொல்லலை. அதனால் எல்லா விதத்திலும் வழக்கு போடுறாங்கன்னா இப்போ கூட சொன்னாங்களா தாலி அடகு வச்சு தாலி அடகு அவர் வைக்க சொன்னாரா? உனக்கு ஆசை எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி எதாவது பண்ணலான்னு அதுக்கோசரம் போகிறேன். அவர் எதுவும் சொல்லியே. அவர் யாராக இருந்தாலும் முதல்ல போய் கட்சியில் சேர்றவனுக்கு கூட என்ன சொல்கிறாருன்னா முதல்ல குடும்பத்தை பார், அப்புறம் அரசியலை பார். நீ சம்பாதிக்கிறதுல 10% தர்மம் பண்ணு. இதுதான் எங்கள் கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாணி. இவர் சொல்றாரு, சந்திரகுமார் சொல்றாருன்னா வடக்கில் போக வேண்டியது தானே. ஏன் வரீங்க? தேர்தல் நிதி வந்து அதிக அளவுல மாவட்ட செயலர்கள் பலர்கிட்ட பெற்றுட்டு அது பெரும்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்காக சொல்லித்தான் பெறப்பட்டது. மக்கள் நல கூட்டணி வைக்கிறதுனால எங்களுக்கு பணமும் திருப்பி தரல, எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது சார் அதாவது எல்லா கட்சியிலும் இல்லை எல்லா கட்சியிலும் கட்சி வளர்ச்சி நிதி வாங்குறோம். நாங்கள் போய் தேமுதிக தான் வாங்குறோம். என் கூட திமுக கூட்டணி வருது, அதிமுக கூட்டணி வருது, அதெல்லாம் காசு கொடுங்கன்னா இவருக்கு கட்சியில் அப்போ இருந்தே இவருக்கு பயம். அப்போ இருந்து தேமுதிக காரணம் இவர் கேட்கல, திமுகவினுடைய ஆளா போய் கேட்டிருக்காரு. உண்மை வெட்ட வெளிச்சமாகுது. ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் வந்து இன்னும் எதிர்பார்க்காத அளவில் தேமுதிகவில் தொடர்ச்சியாக வருவார் என்று கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அதே போன்று வந்து தற்போதும் 10 மாவட்ட செயலர்கள் வெளியில வந்திருக்காங்க. பிரேமலதாவும் அவர்களும் வந்து யாரும் போக மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக வந்திருப்பது கட்சிக்கு ஒரு தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத உண்மையிலே சொல்லுங்க. தொண்டர்கள் மட்டும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல சார், உண்மையிலே அதான் எதுங்க. ஆமா, பாதிக்காது. கட்சியும் எங்கள் கட்சி கேப்டன் அந்த முகத்துக்கோசம் தான் தேமுதிக. தமிழக மக்கள்கிட்ட ஆதரவு பெற்றது கேப்டன் விஜயகாந்த் பார்த்தா கட்சி தொண்டர்களால். அதாவது அவருக்கு பின்னால இத்தனை லட்சம் தொண்டர் வந்திருக்கிறாங்கன்னா கேப்டனை பார்த்தா வந்திருக்காங்க ஒழிய மோகன்ராஜை பார்த்தா, சந்திரகுமாரை பார்த்தா, பார்த்திபனை பார்த்தா வரல. கேப்டன் விஜயகாந்த் பார்த்தா இந்த கட்சி இருக்குது. இந்த கேப்டன் விஜயகாந்த்னால தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் தான் இத்தனை லட்சம் தொண்டன் பின்னால் இருக்கிறான ஒழிய இவர்களை போய் 12 ஓட்டு தான் போயிருக்குது. அதாவது எங்க கட்சி அடமானம் வைக்க சொல்றாங்க. அதை கட்சி அடமானம் வைக்க சொல்லி அதிமுக வெளித்து சொல்லல. இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் சொன்னார் என்ன பாருங்கன்னு. அப்போ திமுக இதுக்குன்னு கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதில் யாரா சபல புத்தி உள்ளவன்னு பார்த்துருக்காங்க. இவங்களாம் சபல புத்தி உள்ளவங்க, அதெல்லாம் இவங்க இழுத்துட்டாங்க. அதனால் இவங்களால கட்சி போடிச்சிடல. சொல்லுங்க. இந்த பத்திரிகைக்காரர்கிட்ட ஒன்று கேட்குறேன், இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த 10 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் லைவ் அடிப்பீங்களா? இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னைக்கு சந்திரகுமார தேமுதிகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னதுனால தான் நீங்க அத்தனை பேரும் போனீங்களே ஒழிய அவர் இல்லாம போய் தனி ஒரு மனுஷன் அங்க நின்று நீங்க அத்தனை பேரும் லைவ் அடிப்பீங்களா? அப்ப அது தலைவர் கொடுத்ததுக்கு அவர் துரோகம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவனுடைய தண்டனையும் மக்களுடைய தண்டனையும் இருக்கு. தேமுதிக வெல்லும். எம்எல்ஏ போனாலும் என்ன ஆச்சுங்க? தலைமை எடுக்கிற முடிவுக்கு வந்து எல்லா தொண்டர்களும் வந்து ஒரு சேர ஒரு கட்டுப்படணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒட்டுமொத்த கருத்துக்களை பிரதிபலிக்கலாம். தலைவர் பிரதிபலிக்கலாமே. கருத்தை கேட்டுக்கொள்ள தானே ஆக வேண்டும். தொண்டர்கள் கருத்து கேட்டுதான் பண்றாரு, பிரதிபலிக்கிறாரு. தொண்டர்கள் கூட்டத்தில் இல்ல ஒரு பேராஜர் என்ன சொன்னாரு, உங்க பத்திரிகையாளர் தயவு செய்து திரும்பி பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்தில், அத்தனை லட்சம் பேருக்கு சேர்ந்த கூட்டத்தில் நீங்க கிங்கா இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் தலைவர் முதல்வராக தான் நாங்களா கட்சியில் இருக்கிறோம். இந்த தமிழக மக்களுக்கிட்ட அவர் நல்லது செய்யலாம். ஆமாங்க, தனிப்பா எல்லாத்தையும் கேட்டாரு. இல்லைங்க, ஆலோசனை கேட்டார், எல்லாத்தையும் கேட்டாருங்க. எல்லாத்தையும் கேட்டாரு. தனின்னு சொன்னாரு, தனித்து போட்டிடுவாரு. கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கூட திமுக போவதாக, அதாவது போகலாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. பிரேமலதா தான் தடுத்ததாக ஒரு செய்திகள் வருது. உண்மையாது? அதாவது இவ்வளவு பொய்யா, இவ்வளவு கீழ்த்தரமா பேசவே கூடாது. அதாவது எங்க இயக்கத்திற்கோசரம் எந்த பொறுப்புமே இல்லாத புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனுடைய மனைவி என்ற பெயரில் இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் தேதி மீட்டிங்ல உட்கார்ந்துக்கிறாரு. 3ஆம் தேதி இதே சந்திரகுமார் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சேலம் மீட்டிங் முடிச்சுட்டு ஈரோட்டில் கொண்டு போய் மீட்டிங் விட்டுட்டு திரும்ப வரேன். அப்போ கூட என்ன கிண்டல் அடிக்கிறார் அவர். போனேன் நீ தான் ஜெயிக்க போற எம்எல்ஏங்கிறார். சன்மானம் வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்படி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. மாவட்ட செயலர் போயிருக்காங்க, கொள்கை பரப்பு செயலர் இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது தேர்தல்ல என்ன மாதிரியான பாதிப்பை எதுவும் உருவாக்குமா? ஒரே ஒரு கருத்துங்க. சந்திரகுமார் போயிருக்கிறாரு, பார்த்திபன் போயிருக்கிறாரு,
அந்த செஞ்சி சிவா போயிருக்கிறாரு. தனிநபர்கள் மாவட்ட செயலாளர் என் தலைவன் கொடுத்த அடையாளம். அதை வச்சு இவங்க மாவட்ட செயலாளர் போயிட்டாங்க, மாவட்டம் முடியும் சொல்லக்கூடாது. இப்போ 2 மாவட்டம் போனாங்க, எத்தனை பேர் போனாங்க? யுவராஜ் போனார், அப்புறம் அங்கே ஒரு துணேஜன் ஒருத்தர் போனார், அவர் போனார். அவங்க வீட்டில் இருக்கவங்க போனாங்களாங்கிறது தெரியாது அவங்களுக்கு. அவங்களே சண்டைக்கு இருக்காங்க. 14 மாவட்ட செயலாளர்கள் விலகி இருக்க நிலையில ஒரு கட்சியிலோட 14 மாவட்ட 1% ஒரு 4% வந்து விலகி இருக்க நிலையில இந்த கருத்து ஏற்புடையதா? அதாவது மக்கள் நல கூட்டணி வந்து செல்ல முடியாது என்பது கருத்து ஏற்புடையதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது சார். கேப்டன் எடுத்த முடிவு, அதாவது இது தொண்டனை நம்பி இருக்கின்ற கட்சி. இப்ப நாங்க கூட பாருங்க, தொண்டனை நம்பி இருக்க எதை சொல்றேன்னு சொன்னா இவர் சொல்றாரு பாருங்க, இவர் சொல்றாரு நாங்க தான் செலவு பண்ணிக்கிறோம். நாங்க செலவு பண்ணல, என் தொண்டன் செலவு பண்றான். தேமுதிக தொண்டன் செலவு பண்ணிதான் இந்த இயக்கம் இத்தனை ஆண்டு காலமாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து தமிழக முதல்வராகி தமிழக மக்களை பல நல்லது செய்வார் எதிர்பார்ப்பது அவர் பின்னால் இருக்கிறார். மக்கள் நல கூட்டணிக்கு போனது கூட எந்த கட்சி அரசியல் கட்சி தலைவர் சொல்ல துணிச்சல் கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். கூட்டணி ஆட்சினால மக்களுக்கு நல்லது நடக்கும். இதனால மக்கள் நல கூட்டணிக்கு எல்முனையளவும் பாதிப்பு கிடையாது. கட்சி துவங்கிய முதலே சட்டமன்ற உறுப்பினர் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஆதரவாக செயல்பட்டாங்க. இப்போ இவங்க வெளியே இருக்காங்க. தொடர்ச்சியாகவே தேமுதிகவில் இது போல உருவாக்குவதற்கான காரணம் அதாவது கேப்டன் வந்து நம்பிக்கை வைத்து என்ன கொடுக்குறாரு. நான் கட்சி ரோட் பண்ணிட்டு போகும்போது ராஜினாமா பண்ணிட்டு போகணும். சட்டமன்ற உறுப்பினர், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் 8 பேர் போனவங்க கதி என்னாச்சு? இப்போ சீட்டு நேற்று கொடுத்துருக்காங்களா? பாண்டியராஜன் கொடுத்துருக்காங்க. சாக போற வயசுல பண்ருட்டியார் கொண்டு கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கும் 7 பேர் வந்து மந்திரி ஆயிட்டாங்க. மீதி என்ன சொல்லிட்டாங்க? அம்மாவுடைய இதயத்தில் இடம் உண்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப இவங்க போறாங்க. இப்ப திமுக போய் இன்னும் வரல. கேப்டன் டைம் கொடுத்துக்கிறாங்க. ஏங்க, அதாவது ஒரு தகப்பனாக இருந்து ஒரு மகன் கருத்தை சொல்லலாம், ஒரு தம்பியா இருந்து ஒரு அண்ணனுக்கு கருத்தை சொல்லலாம். அதை விட்டுட்டு வெளியே ரோட்ல போய் நின்றுக்கிட்டு நீ என்ன கொடுக்குறியா இல்லையா பார்க்கலாம். இது கோரிக்கை? இது கோரிக்கைங்களா? நீ ஒரு விளம்பர தலைமை பொறுப்புல கொள்கை எந்த கொடை கிடையாது. கடிதம் கொடுத்தாங்கன்னு மாவட்ட செயலாளர் மீட்டிங் பக்கத்தில் எல்லாத்தையும் சந்திரகுமார் கடிதம் கொடுத்துருக்கார், மோகன் ராய் கடிதம் கொடுத்துருக்கிறார். நீங்க எதாவது கடிதம் கொடுத்தா கொடுங்க, படிப்பான ஒவ்வொரு படிப்பாருங்க. ஒரு ஜனநாயகத்தை காக்கற்ற தலைவனுங்க. அப்படியாப்பட்ட தலைவரை இப்படி போறாங்கன்னு சொன்னா காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். கட்சி தலைவர் வந்து அதிருப்தி எம்எல்ஏ 8 பேர் நீக்கல. இந்த இப்ப நடவடிக்கை இப்ப செயல்பட்ட இந்த எம்எல்ஏக்களாவது நடவடிக்கை நீக்குவீங்க? அதுக்கான நடவடிக்கை எடுக்குமா? ஏதாவதுங்க சட்டமன்ற உறுப்பினர் நீக்கல கேப்டன் அப்படின்னா மக்கள் தேமுதிக சட்டமன்ற ஓட்டு போட்டாங்க. அதனால் அது நீக்கக்கூடாது. இது கட்சி பதவி. கேப்டன் பார்த்து உடனடியாக முடிவெடுப்பார். நன்றி.